ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லவண்யாஸ் குக்கிங் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் பிள்ளையார் சதுர்த்தி ஸ்பெஷல் பச்சரிசி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த இட்லியோட மாவு பார்த்திங்கன்னா நான் மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன். நான் சொல்கிற அளவுகள் போட்டு நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வெள்ளைன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இட்லி. ஸோ பச்சரிசி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி லைட்டாக இது மாதிரி கொதிக்க வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு பச்சை அரிசி போட்டுக்கலாம். இந்த படி பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு பிடிக்கும். இப்போ இந்த அரிசி நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா களைஞ்சிட்டு வந்துடலாம். இதில் நம்ம கொதிக்க வச்சுருக்கிற வெந்நீர் விட்டுக்கலாம். வெந்நீர் பார்த்திங்கன்னா ரொம்ப தலைக்கக்கூடாது, லைட்டாக இந்த அளவுக்கு சூடு வந்தால் போதும். அடுத்து உளுத்தம் பருப்பு பார்த்திங்கன்னா நான் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டு நம்ம உளுந்து மாவு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா உளுந்து நல்லா வேண்காணும். இப்போது உளுத்தம்பருப்பை ஒரு தடவை களைஞ்சிட்டு தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இப்போ இதையும் மூடி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு ரெண்டுமே 2 மணி நேரம் நல்லா ஊறிடுத்து. அரிசி நல்லா இந்த அளவுக்கு ஊறணும். நம்ம வெந்நீரில் ஊற வைக்கும் போது பார்த்திங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக இருக்கும். உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுத்து. முதல்ல நம்ம உளுத்தம் பருப்பை அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா அரிசி அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம ஊறி இருக்கிற இந்த உளுத்தம் பருப்பை போட்டுக்கலாம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம விட்டு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். உளுந்து 2-3 தடவை களையக்கூடாது, ஜஸ்ட் ஒரு தடவை தான் களையணும். அப்புறம் உளுத்தம் பருப்பு ஊறின அப்புறம் உளுத்தம் பருப்பை களையக்கூடாது. ஸோ அந்த தண்ணி விட்டே நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நைஸாக அரைச்சிக்க போகிறோம். நம்ம மிக்சியில் அரைக்கும் போது கண்டினியூவாக அரைக்காமல் கொஞ்சம் விட்டு விட்டு தண்ணி தெளித்து அரைக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா உளுந்து நல்லா புசு புசுன்னு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு நல்லா அரைச்சி எடுத்துட்டாச்சு. ஸோ இந்த பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த உளுத்த மாவு போடும்போது பார்த்திங்கன்னா உளுத்த மாவு மேலே மிதந்து வரணும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ இந்த உளுத்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். உளுந்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா டக்குன்னு மிக்ஸி சூடாகிடும். அதனால் அரிசி அரைச்சிட்டு உளுந்து அரைச்சோம் அப்படின்னா உளுந்து கரெக்டாக வராது. ஸோ அதனால் முதல்ல உளுந்து அரைச்சிக்கோங்க, அதுக்கப்புறமா அரிசி அரைச்சிக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம ஊற வச்சுட்டுருக்கிற அரிசி போட்டு அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சமான குவான்டிட்டியில் போட்டு அரைக்கிறதுனால மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிட்டேன். இதுக்கு அரிசி பருப்பு கணக்கு பார்த்திங்கன்னா 3 டம்ளர் பச்சரிசின்னு அப்படின்னா 1 டம்ளர் அளவுக்கு உளுத்தம் பருப்பு. ஸோ அந்த கணக்குக்கு போட்டு அரைச்சிக்கோங்க. இதில் தேவையான உப்பு, கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்க போகிறோம். பச்சரிசிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி தாங்காது, அதனால் கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போது அரிசி மாவு பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துட்டாச்சு. இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இட்லி மழுக்கு மழுக்குன்னு இருக்கும். லைட்டாக கொரக்கொரப்பு இருக்கணும். ரவாவுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த பதத்துக்கு அரைச்சோம் அப்படின்னா தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த பாத்திரத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். ஸோ வெறும் பச்சரிசி சேர்த்து அரைக்கிறதுனால பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக இருக்கும். இதே நம்ம கிரைண்டரில் அரைச்சோம் அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். நான் இப்போ கொஞ்சமான அளவு அப்படிங்கிறதுனால மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன். இப்போ இந்த மாவு ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா கையால் கலந்து விட்டுடணும். நம்ம போட்டுக்கிற உப்பு பார்த்திங்கன்னா இந்த மாவோட நல்லா கலந்துக்கணும். ஸோ அதனால் நல்லா கையால் பீட் பண்ணிக்கோங்க. நம்ம கையால் மாவை கரைச்சோம் அப்படின்னா தான் சீக்கிரம் ஃபெர்மெண்ட் ஆகும். இந்த மாவை அரைச்சிட்டு நீங்கள் 8லேருந்து 10 மணி நேரம் பார்த்திங்கன்னா வெளியில் வச்சுருங்க. மாவு புளிக்காமல் நம்ம இட்லி பார்த்தோம் அப்படின்னா இட்லி ரொம்ப கடக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த மாவோட பதம் பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த அளவு கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் கலந்துக்கோங்க. இப்போ சைடெல்லாம் நம்ம தொடச்சிட்டு இந்த மாவு நல்லா மூடிட்டு ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் நல்லா பொங்கத்துக்கு வச்சிடலாம். இப்போது 8லேருந்து 10 மணி நேரம் கழித்து நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா 8லேருந்து 10 மணி நேரம் ஆகிடுது. மாவு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு பாருங்கள். ஸோ நம்ம 8லேருந்து 10 மணி நேரம் நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கு வச்சோம் அப்படின்னா தான் மாவு இந்த அளவுக்கு பொங்கி வரும். இப்போ இந்த இட்லி மாவு நல்லா ஒரு தடவை கரண்டியால் கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லி வாக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ இட்லி தட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு இந்த நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா இந்த குழியில் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு வாக்கிறதுனால பார்த்திங்கன்னா இட்லி அதில் ஒட்டாமல் இருக்கும். நீங்கள் துணி போட்டு பார்த்தாலும் பார்த்திங்கன்னா இட்லி நல்லா தான் வரும். இப்போ இந்த இட்லி தட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை ஒரு தடவை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் விட்டுக்கலாம். மாவு ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் இருந்தது அப்படின்னா பார்த்திங்கன்னா இட்லி ரொம்ப சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி மாவு விடும்போது பார்த்திங்கன்னா வழியை மேல் வரையும் விடக்கூடாது. அப்போ இட்லி ரொம்ப பெருசாக கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ கரண்டியால் இது மாதிரி 3/4 கரண்டி விட்டோம் அப்படின்னா இந்த இட்லி தட்டுக்கு வந்து சரியாக இருக்கும். இப்போ இட்லி பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சூடாகிடுது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கிற இந்த இட்லி தட்டை வந்து உள்ளே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த இட்லி வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ இட்லி வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் வெந்தெடுத்து கையில் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து இது மேலே வந்து நல்லா தெளிச்சுட்டு கையால் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாவு வந்து கையில் ஒட்டக்கூடாது. ஸோ எண்ணெய் தடவி இட்லி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இட்லி தட்டை வெளியில் எடுத்து வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஸ்பூனில் வந்து தண்ணியை தொட்டுன்ட்டு அதுக்கப்புறம் வந்து எடுங்க. அப்போ தான் வந்து எடுக்க வரும். நம்ம சூட்டோடு எடுத்தோம் அப்படின்னா இட்லி வந்து உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்பவே சூப்பரான ஸ்பாஞ்சியான பச்சரிசி இட்லி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த இட்லி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ சாம்பிளுக்கு ஒரு இட்லி வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ ஸ்பாஞ்சியாக எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். ஸோ நம்ம லைட்டாக அந்த ரவா பதத்துக்கு அரைச்சா தான் இட்லி வந்து இந்த அளவுக்கு இருக்கும், நல்ல விளைன்னு இருக்கும். ஸோ புழுங்கரிசி சேர்க்காம பச்சரிசிலேயே ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி இந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது. ஸோ இந்த வருஷம் பிள்ளையார் சதுர்த்திக்கு நீங்கள் எல்லோரும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளையார் சதுர்த்தி ஸ்பெஷல் தேங்காய் பூர்ண கொழுக்கட்டையும் உளுத்தம் பூர்ண கொழுக்கட்டை ரெண்டுமே வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உளுத்தம் பூர்ண கொழுக்கட்டைக்கு முதல்ல உளுத்தம் பருப்பு நனைச்சிக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா 2-3 தடவை களைஞ்சிட்டு எடுத்துக்கலாம். உளுத்தம் பருப்பு மட்டும் சேர்க்காமல் இது கூட கொஞ்சமாக துவரம் பருப்பு சேர்க்கும்போது கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும், மெண்ணெய் அடைக்காமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து சேர்க்குறது. இப்போது பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா வந்து களைஞ்சாச்சு. இது வந்து 1 மணி நேரம் நல்லா தாராளமாக ஊறட்டும். அடுத்து கொழுக்கட்டைக்காக மாவு கலரிக்க போகிறோம். அதுக்காக 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு வந்து எடுத்துட்டுருக்கேன். இந்த பச்சரிசியை வந்து நல்லா களைஞ்சி உணர்த்தி காய வச்சுட்டு பொடி பண்ணி எடுத்துட்டுருக்கிறேன். இந்த அரிசி மாவு நீங்கள் இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு எது வேணாலுமே யூஸ் பண்ணலாம். கொழுக்கட்டை மாவு கலரத்துக்காக கடாயில் முதல்ல தண்ணி வந்து சூடு பண்ணிக்க போகிறோம். 1 கப்பு அரிசி மாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டுருக்கேன். இப்போ டோட்டலாக நான் வந்து 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறதுனால 4 கப் அளவுக்கு தண்ணி வந்து விட்டுக்க போகிறோம். நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அரிசி மாவோட அந்த இதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து தண்ணி செலவாகும். ஸோ ஒரு அரிசியோட வாகம் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இந்த தண்ணி வந்து சூடாகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். கொழுக்கட்டை மேல் மாவுக்கு கொஞ்சம் உப்பு நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு, எண்ணெய், தண்ணி எல்லாமே வந்து நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இந்த அளவுக்கு கொதிச்சா தான் மாவு வந்து உங்களுக்கு நல்லா வெந்துக்கும். அதுக்கப்புறம் கொழுக்கட்டையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு உங்களுக்கு. கேஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலரிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டியே இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு வந்து நல்லா கலரிக்கோங்க. முதல்ல பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இழுத்து இந்த வெந்நீரில் நல்லா நீங்கள் வந்து கலந்துட்டு அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் நாளைக்கு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். நிறைய பேருக்கு அரிசியை வந்து ஊற வச்சு அரைச்சி கலறதுக்கு டைம் இருக்காது. ஸோ அது மாதிரி இருக்கிறவளுக்காக தான் நான் இந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். நம்மளோட சேனலில் அரிசியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி அந்த மாவு எப்படி கலருதுங்கிறது காமிச்சிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அம்மா தான் அந்த ரெசிபி வந்து பண்ணியிருப்பேன் அந்த கொழுக்கட்டை. ஸோ அதோட மெத்தடுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ தேவைப்படுறவா அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிடி கொழுக்கட்டை, ஸ்வீட் பிடி கொழுக்கட்டையும் சரி, உப்பு பிடி கொழுக்கட்டையும் சரி எப்படி பண்ணுறதுங்கிறதையும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பால் கொழுக்கட்டை. ஸோ பிள்ளையாருக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை, உளுத்தம் பூர்ண கொழுக்கட்டை, நிறைய பேர் அதில் எள்ளு பூர்ணம் பண்ணி அதுலேயும் வந்து கொழுக்கட்டை பண்ணுவாள். ஸோ அவாவாத்து பழக்கம் என்னவோ அது மாதிரி நீங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவா செக் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு வந்து நல்லா கலரியாச்சு. இது வந்து கொஞ்ச நாள் இந்த சூடு ஆறட்டும். இப்படியே நம்ம கொஞ்ச நாள் மூடி வச்சு விடலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா தண்ணி தொட்டு இழுத்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பூர்ணம் பண்ண போகிறோம், தேங்காய் பூர்ணம். அதுக்காக கடாயில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். அதனால் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். கல் மண் இருக்கிற மாதிரினா வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க, இல்லைனா டைரெக்டாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இதுக்கு வந்து பாகு பத்தெல்லாம் எதுவும் கிடையாது, வெல்லம் நல்லா கரைஞ்சாலே போதும். பாகு மாதிரி நம்ம முத்த வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டோம் அப்படின்னா ஜவ்வு மிட்டாய் மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும்.
இப்போ வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் துருவி வச்சு அந்த தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தாராளமாக வந்து தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். பொதுவாக தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை கொஞ்சம் ஸ்வீட்னஸ் நிறையா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், இல்லைனா சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். வெல்லத்தில் இந்த தேங்காவை சேர்த்துட்டு நல்லா வந்து கலரிக்கோங்க. கேஸ் வந்து மீடியமாக தான் வச்சுருக்கேன். ரொம்ப ஹையில் வச்சோம் அப்படின்னா அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்க போகிறோம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் விடும்போது அந்த பூர்ணமும் வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் கையிலலாம் ஒட்டாமல் உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வரும். ஸோ பூர்ணம் நல்லா திரண்டு வரத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சமாக நெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும். இதில் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் அந்த தண்ணிலாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் கேஸை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் பூர்ணம் சூப்பராக ரெடியாக எடுத்து இந்த பதத்தில் இருக்கும்போது ஆஃப் பண்ணோம் அப்படின்னா சரியாக இருக்கும். அதே மாதிரி பூர்ணம் ரெடி ஆனதுக்கப்புறம் உடனே நீங்கள் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடணும். அதே கடாயிலே வச்சிட்டோம் அப்படின்னா ஜவ்வு மிட்டாய் மாதிரி ஆகிடும். இப்போ தேங்காய் பூர்ணம் ரெடியாக எடுத்து அடுத்து உளுத்தம் பூர்ணம் அரைக்கிறதுக்காக நம்ம ஊற வச்ச அந்த உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ஊறி ரெடியாக இருக்குது. இது வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சமான அளவில் சேர்த்துருக்கிறதுனால ஒரே தடவையாக போட்டு அரைக்கிறேன். நீங்கள் நிறைய போடுற மாதிரி இருந்ததுன்னா 2-3 தடவையாக அரைச்சிக்கோங்க. தண்ணி இல்லாமல் நான் வந்து வடிச்சிட்டு இந்த உளுத்தம்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். இந்த துவரம்பருப்பு சேர்த்து பண்ணுறது அம்மாவோட மெத்தட். ஸோ அதனால தான் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இது கூடவே காரத்துக்காக ஒரு 4 மிளகாய் வத்தல், 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். தண்ணி ரொம்ப விட்டு அரைக்கணுங்கிறது கிடையாது. இப்போ பருப்பை வந்து நான் அரைச்சி எடுத்துட்டாச்சு. லைட்டாக அந்த கொரப்பு இருக்குது. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இதையும் வந்து லைட்டாக ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி ரொம்ப மழன்னு அரைக்கக்கூடாது. லைட்டாக அந்த கொரப்பு இருக்கணும். அப்போ தான் உளுத்தம் பூர்ணம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருந்ததுன்னா வெந்து வரும்போது சரியாக இருக்கும். இப்போ மாவு வந்து கரெக்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டாச்சு. இட்லி பானையில் அடியில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். இது மேலே வந்து இட்லி தட்டு வச்சுட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதில் ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக இதில் நம்ம அரைச்சி வச்ச இந்த உளுத்த மாவு வந்து சேர்த்துக்கலாம். இது அப்படியே அந்த ஒரு தட்டுக்கு வந்து எவ்வளோ தூரம் வருதோ அதை வந்து அப்படியே டிவைட் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப நிறையா போட்டுட்டாலும் உள்ளுக்குள்ளெல்லாம் வந்து வெந்துக்காத மாதிரி இருக்கும். ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே அடாடியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அளவுகளை மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. உளுந்தை ரொம்ப அரைச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக ஒட்டுற மாதிரி இருக்கும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். உளுந்த பூர்ணம் வந்து நல்லா வெந்துடுத்தாங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூனோ இல்லை கத்தியோ எடுத்துகிட்டு நீங்கள் நடுப்புற வந்து இது மாதிரி விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒட்டாமல் வந்துடுது அப்படின்னா நல்லா வந்துடுதுன்னு அர்த்தம். இது அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஆறினதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அடுத்து உளுத்தம் பூர்ணம் தாளித்து கொட்டுறதுக்காக பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். நான் வந்து தேங்காய் நான் தான் சேர்த்துட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதோ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம் பூர்ணத்தை வந்து கையால் நான் உதுத்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதையும் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருந்தது கையால் ஒதுக்க முடியலன்னா லைட்டாக மிக்சியில் கூட போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். உளுத்தம் பூர்ணத்துக்கு இது மாதிரி தாளித்து கொட்டிட்டு பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து ரொம்ப நாளை வதக்கணுங்கிறது கிடையாது, லைட்டாக வதக்கினா போதும். இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து விட்டுக்கலாம். நிறையா விடணுங்கிறது கிடையாது, லைட்டாக அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். லெமன் ஜூஸ் விட்டுட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். உளுத்தம் பூர்ணம் அந்த மஞ்சள் பொடி லெமன் ஜூஸ்லாம் சேரும்போது அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் ஆறிடுத்து கொழுக்கட்டை மாவையும் வந்து நல்லா கையால் தேய்ச்சி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ மாவு வந்து இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் கொழுக்கட்டை வந்து உங்களுக்கு விரிசலும் இல்லாமல் இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப நாள் வரையும் காரத்தால் பண்ண கொழுக்கட்டை சாயந்தரம் வரையுமே உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த சைஸ்க்கு வந்து மாவு எடுத்துக்கோங்க. மாவை வந்து நம்ம என்ன தான் நல்லா பிசைஞ்சாலுமே கையில் ஒரு தடவை திருப்பி நல்லா திரைச்சி பிசைஞ்சிட்டு தான் நம்ம வந்து கொழுக்கட்டை பண்ணணும். இப்போ இந்தளவுக்கு சின்ன ஒரு பால் சைஸ்க்கு எடுத்துட்டுருக்கேன். முதல்ல கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி மெல்லிஸாக இது மாதிரி அமுக்கி விடணும். ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், நடுப்புற கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை அப்படியே நம்ம வந்து இது மாதிரி சொப்பு மாதிரி பண்ணோம் அப்படின்னா அழகாக உங்களுக்கு வந்து வந்துடும்.
பொதுவாக கொழுக்கட்டை பண்ணும்போது நிறைய மாவு எடுத்துக்கக்கூடாது. மாவு வந்து கரெக்டான அளவில் எடுக்கும்போது தான் அந்த கொழுக்கட்டையோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைனா நிறைய மாவு இருக்கிற மாதிரி இருக்கும், பூரணத்தோட அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியாது. இப்போ அழகாக பார்த்தாலே தெரியும், சின்ன கிண்ணம் மாதிரி வந்துடுது. பூரணத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டுருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் வந்து பூர்ணம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பூர்ணம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஜவ்வு மிட்டாய் மாதிரி இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ இந்த பூர்ணத்தை உள்ளே வச்சு அழகாக வந்து மூடிடலாம். நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ப்ளைனாக தான் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதிலே கூட நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இதே மாவே வச்சு உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை பண்ண வரல அப்படின்னா மோதகம் பண்ணுற அந்த இது இருக்கு இல்லையா, மோல்டு இருக்கு இல்லையா, அதில் கூட நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போது இன்னொரு கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடணும். இப்போது சென்டரில் வந்து கொஞ்சம் தடியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதை அப்படியே நீங்கள் வந்து 3 விரலால் அழகாக இது மாதிரி ரவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா அழகாக சொப்பு மாதிரி வந்துடும். நம்ம பண்ணுற கொழுக்கட்டையில் துளி கூட அந்த விரிசலே இல்லாத மாதிரி இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து மாவு கரெக்டாக கலர்னதுக்கான அடையாளமே வந்து இதுதான். நீங்கள் அரிசி மாவை அரைச்சிட்டு பண்ணாலும் இதே மாதிரி தான் வரணும். அதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாக அப்படியே மாவு சேர்த்து கலர்னாலும் உங்களுக்கு இந்த மெத்தட்லேயே வரும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே சேர்க்கணுங்கிறது கிடையாது. பூரணத்தை உள்ளே வச்சுட்டு அழகாக நீங்கள் வந்து வெளியில் பூரணம் தெரியாத மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக நம்மளோட தேங்காய் கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக எடுத்து. பொதுவாக கொழுக்கட்டை பண்ணும்போது ஃபுல்லாக எல்லா கொழுக்கட்டையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேக வைக்கக்கூடாது. ஒரு 10-12 ஆகிடுது அப்படின்னா நீங்கள் வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மீதி கொழுக்கட்டையை பண்ணணும். அதே மாதிரி மாவு எடுத்துகிட்டு திருப்பி ஒரு லிட்டோ இல்லை ஒரு துணியோ போட்டு மூடி வச்சணும். இல்லைனா மாவு வந்து சீக்கிரமே ட்ரை ஆன மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களுக்கு திருப்பி தண்ணி தெளித்து ரொம்ப நாளைக்கு பிசைகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கொழுக்கட்டையும் வந்து பார்த்திங்கன்னா விரிசல் விட ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் பூர்ணமும் நீங்கள் ஒரு பேட்சாக உருட்டி வச்சுன்ட்டு பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே வேலை சுலபமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அம்மாவோட அந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சு அரைச்சிட்டு எப்படி பண்ணுறதுங்கிற மெத்தடில் அம்மா வந்து பண்ணி காமிச்சிருப்பா. ஸோ உங்களுக்கு அதோட லிங்க்கும் கொடுக்குறேன், தேவைப்படுற வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போது பூர்ணத்தை உள்ளே வச்சுட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக நம்மளோட தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக எடுத்து. ஸோ இதே மாதிரியே நம்ம மீதி உள்ள கொழுக்கட்டை எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா பண்ணிக்கலாம். நான் வந்து ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் மாவு பிசைஞ்சிருக்கேன், அதனால் இதில் பாதி அதில் பாதி அந்த மாவு வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக அழகாக வந்து பார்த்திங்கன்னா விரிசலே இல்லாமல் கொழுக்கட்டை ரெடியாக எடுத்து. அடுத்து உளுத்தம் பூர்ண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக அந்த உளுத்தம் பருப்பு உசிரிச்சு வச்சதை ஒரு பேசனில் எடுத்து வச்சுருக்கேன். கையில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துன்ட்டு நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் பால் அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. பொதுவாக தேங்காய் பூர்ண கொழுக்கட்டையை விட இந்த பூர்ணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு மாவு வந்து கொஞ்சம் நிறையா செலவாகிற மாதிரி இருக்கும். இதோட சைஸும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு எடுத்துனா தான் உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு நீங்கள் வந்து இது மாதிரி நல்லா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. நம்ம முன்னாடி செஞ்ச அந்த சொப்பு மாதிரி தான் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக பண்ணணும். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து உளுத்தம் பூர்ணம் உள்ளுக்குள்ளே நிறையா அந்த ஸ்டஃபிங் வச்சு பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மெல்லிஸாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து பண்ணிக்கோங்க. இப்போது பெரிய சைஸ் அளவுக்கு சொப்பு மாதிரி பண்ணியாச்சு. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த உளுத்தம் பூர்ணத்தை வந்து உள்ளே வச்சுக்கலாம். அந்த மாவோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பூர்ணம் வச்சுக்கோங்க. ரொம்ப நிறையா வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து விரிசல் விட ஆரம்பிச்சிடும், மூடுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் மாவோட அந்த அளவு பொறுத்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருந்துன்னா லைட்டாக தண்ணி தொட்டுட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது சீக்கிரமே உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிடும். எண்ணெயும் தண்ணியும் நீங்கள் வந்து தொட்டுட்டு நீங்கள் இது மாதிரி மாவை சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமுக்கி விட்டீங்க அப்படின்னா அழகாக க்ளோஸ் ஆகிடும். ஒரு சோமாசி டைப்பில் வந்து பண்ணிக்கணும். உளுத்தம் பூர்ணமுமே இந்த மெத்தடில் பண்ணும்போது அந்த டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாள் வரையும் கொழுக்கட்டை எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் நம்ம வந்து கொழுக்கட்டை பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 மணி நேரத்துலேயே ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிற மாதிரி ஆகிடும். ஸோ அது மாதிரிலாம் ஆகாமல் எத்தனை நாழியாக இருந்தாலுமே இப்போ நம்ம காரத்தால் பண்ண கொழுக்கட்டை சாயந்தரம் வரையுமே வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து மாறாமல் சாஃப்ட்னஸ்மே குறையாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு பக்கம் தண்ணி வச்சுட்டுருக்கேன். கொஞ்சமாக ட்ரை ஆகிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக நீங்கள் வந்து தண்ணி தொட்டுட்டே கூட வந்து பிசைஞ்சிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. தண்ணி ரொம்ப நிறையா எடுத்துனா உங்களுக்கு வந்து கையில் ஒட்ட ஆரம்பிச்சிடும், அதனால் பார்த்துன்னு வந்து தண்ணி தொட்டு பிசைஞ்சிக்கோங்க.
இப்போ அடுத்த கொழுக்கட்டையுமே நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இது மாதிரி இந்த சோமாசி டைப்பில் வரல அப்படின்னா நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கூட பண்ணலாம். ஸோ அந்த மெத்தடும் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன். அதே மாதிரி உளுத்தம் பூர்ணத்தை வேக வைக்காமல் நம்ம அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சுட்டு உளுத்தம் பூர்ணத்தை அரைச்சிட்டு அப்படியே நம்ம உள்ளே வச்சு வேக வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா பாதியாக தான் மூடணும், ஃபுல்லாக அப்படி க்ளோஸ் பண்ண மாட்டா. ஸோ அது மாதிரி பண்ணுறது ஒரு மெத்தடில் பண்ணுவா. ஒருத்தராது பழக்கமும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போது நம்ம உளுத்தம் பூர்ணத்தையும் நல்லா வேக வச்சதுனால ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிடலாம். இல்லைனா இந்த பாதி அளவுக்கு தான் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அரைச்சி அந்த மாவு வடை மாவு மாதிரி அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து வேக வைப்பா. இப்போது சோமாசி டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நல்லா சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த சோமாசி டைப் வரல அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ஒரு மெத்தட்லேயும் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தடில் தான் அம்மா வந்து கொழுக்கட்டை பண்ணுவாள். அம்மா வந்து நிறையா பண்ணுறதுனால ஸோ டக்குன்னு பண்ணணுங்கிறதுனால இந்த மெத்தடில் தான் வந்து பண்ணுவாள். இதே உங்களுக்கு வந்து இது ரவுண்ட் ஷேப்பில் வேண்டாம், எங்களுக்கு வந்து ரவுண்டாக இருக்கிறது வேண்டான்னு தோணுது அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக அதை ஓவலாக்கி கூட பண்ணிக்கலாம். ரவுண்டாக அப்படியே லைட்டாக நீங்கள் வந்து பிடிச்சிங்கன்னா ஒரு மாதிரி ஓவல் ஷேப்பில் இருக்கும். ஸோ மெத்தட் எல்லாமே இந்த கொழுக்கட்டையோட டேஸ்ட் எல்லாமே ஒன்று தான். நம்ம பண்ணுற விதத்தில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசப்படும். கொஞ்சம் பெரிய சைஸில் நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே சொப்பு வந்து பண்ணிக்கலாம். கொழுக்கட்டையை பொறுத்த வரையும் அந்த மாவு கலர்றதுலேயும் பூர்ணம் பண்ணுறதுலேயும் தான் இருக்குது. ஸோ மாவு ரொம்ப கட்டி கட்டியாக எடுத்து அப்படின்னா கொழுக்கட்டை நீங்கள் எப்படி பண்ணாலுமே வந்து உடஞ்சி போகிற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் மாவு கலரும் போது மட்டும் கட்டி இல்லாமல் நல்லா வந்து பார்த்து கலரிக்கோங்க. சொப்பு பண்ணிவிட்டு இந்த உள்ளுக்குள்ளே வந்து எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் அந்த பூர்ணம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து வச்சுட்டு லைட்டாக கையால் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடணும். வச்சுட்டு ஃபுல்லாக 4 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு பூர்ணம் வெளியில் கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்படியே மாவால் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிவிடுங்க. ஸோ இப்படி பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக பண்ணுற மாதிரி இருக்கும். அம்மா வந்து இந்த மெத்தடில் தான் பண்ணுவாள். ஸோ இதே மாதிரியே நம்ம உளுத்தம் பூர்ண கொழுக்கட்டையும் வந்து பண்ணிவிட்டு பார்க்கலாம். நான் உங்களுக்கு வந்து சாம்பிளுக்காக இதில் 3 அதில் 3 பண்ணி காமிச்சிருக்கேன். கொழுக்கட்டை எல்லாத்தையுமே வந்து பண்ணியாச்சு. இதை வேக வைக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தில் ஜலம் வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா சுட்டு எடுத்து இதில் இட்லி தட்டு வச்சு விடலாம். நான் வந்து 2 கொழுக்கட்டையும் கொஞ்சமாக பண்ணதுனால ஒரே தட்டிலேயே அப்படியே வந்து வேக வைக்க போகிறேன். இங்கே நிறையா பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா தனித்தனியாக வந்து வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முதல்ல பண்ண தேங்காய் பூர்ண கொழுக்கட்டையை வந்து வேக வச்சுக்கலாம். கொழுக்கட்டையோட சைஸும் வந்து பார்த்திங்கன்னா நிதானமான சைஸில் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே மோல்டில் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் கூட பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், மாவும் நிறையா செலவாகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது கையால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மாவு கம்மியாக தான் செலவாகும். அடுத்து உளுத்தம் பூர்ண கொழுக்கட்டையும் நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். ஒரு பக்கம் ஷேப்பில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால உங்களால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கப்புறம் வெந்து வந்ததுக்கப்புறமே அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற பூர்ணத்தோட கலருமே வந்து வெளியில் தெரியும், ரொம்ப சூப்பராக இருக்கும். சோமாசி மாதிரியும் பண்ணியிருந்தேன், அதே மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ணியிருந்த உளுத்தம் பூர்ண கொழுக்கட்டை எல்லாத்தையுமே நம்ம வந்து இட்லி தட்டில் வச்சாச்சு. இப்போது இட்லி பானையோட மூடியை மூடிட்டு 5லேருந்து 10 நிமிஷம் தாராளமாக நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் ஆகிடுத்து. கொழுக்கட்டை நல்லா வெந்துடுத்தாங்கிறத பார்க்கலாம். கொழுக்கட்டை அந்த ஒரு மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா ஷைனிங்காக இருக்கும். ஸோ அது மாதிரி க்ளாஸியாக இருந்ததுனாலே கொழுக்கட்டை நல்லா வெந்துருதுன்னு அர்த்தம். நம்ம மாவு சேர்த்து பண்ணதுனால தாராளமாக ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா தான் உங்களுக்கு வந்து நல்லா வெந்து வரும். பிள்ளையார் சதுர்த்தி ஸ்பெஷல் ரொம்பவே சூப்பரான சாஃப்டான தேங்காய் பூர்ண கொழுக்கட்டையும் உளுத்தம் பூர்ண கொழுக்கட்டை ரெண்டுமே வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக எல்லோரும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பைத்தம்பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பைத்தம்பருப்பு பாயசம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். முதல்ல கடாயில் 1 கப் அளவுக்கு பைத்தம்பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம். பருப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப செவக்க வறுக்கணுங்கிறது கிடையாது. இந்த பைத்தம்பருப்போட லைட்டாக அந்த வாசனை வர அளவுக்கு வறுத்துண்டா போகிறோம். நம்ம பாயசத்துக்கு ஏன் பருப்பை வந்து வேக வச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி வறுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வெறுமனே அப்படியே வேக வச்சோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனை ஒரு பருப்போடது. அதனால தான் வந்து லைட்டாக வறுத்துட்டு நம்ம வந்து வேக வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு வந்து லைட்டாக வறுத்துண்டாச்சு. அடுத்து இது வந்து வேக வைக்கிறதுக்காக குக்கரில் நம்ம வறுத்தெடுத்து வச்சுருக்கிற பைத்தம்பருப்பை வந்து போட்டுக்கலாம். 1 கப் பைத்தம்பருப்புக்கு பார்த்திங்கன்னா 2.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டு வேக வைக்கணும். நம்ம எந்த கப்பால் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பாலேயே பார்த்திங்கன்னா 2.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக வந்து நெய் விட்டுக்க போகிறோம். நெய் விடுறதுனால பார்த்திங்கன்னா இந்த பருப்பு வந்து பொங்கி பொங்கி வழியாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு
குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ பருப்பு வந்து எந்த அளவுக்கு நல்லா குழைய வேகிறதோ அந்த அளவுக்கு வந்து பாயசம் வந்து நல்லாயிருக்கும். இப்போ குக்கரை மூடி வந்து ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ரொம்ப ஹையில் வச்சு வேக வைக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியமாக வச்சு ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹை பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபுல்லாகவே ஹைலியே வச்சு வேக வச்சோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பருப்பு எல்லாமே பொங்கி வழிஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 விசில் வந்துடுத்து. கேஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இந்த நெய் சூடானதுக்கப்புறமா இதில் வந்து பொடி பொடியாக நறுக்கின இந்த தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம். இந்த பாயசத்தோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலும் இந்த தேங்காய் பாலும் தான். இது கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பு கொஞ்சமாக திராட்சை வந்து சேர்த்து இந்த நெய்லேயே வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த தேங்காய் பாலை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா அந்த நெய்யில் வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தேங்காய் பால் வந்து வறுப்பட்டதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு அதையும் வந்து இந்த நெய்லேயே வந்து வறுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றின்ட்டு அதே கடாயிலேயே 1/4 கப் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த வெல்லத்தை வந்து கரைச்சிக்க போகிறோம். நம்ம 1 கப் பைத்தம்பருப்புக்கு வந்து 1/4 கப் வெல்லம் போட்டுட்டோம் அப்படின்னா பாயசம் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். நீங்கள் 1க்கு 1 சேர்த்துட்டீங்க, 1 கப் பைத்தம்பருப்புக்கு 1 கப் வெல்லம் சேர்த்துனீங்க அப்படின்னா ஸ்வீட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெல்லம் வந்து கல் மண் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து நல்லா கரைஞ்செடுத்து இதுக்கு வந்து பாகு பதம்லாம் வரணுங்கிறது கிடையாது. வெல்லம் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்தாலே போதும். அதுக்குள்ளே நம்ம வேக வச்ச பைத்தம்பருப்பு வந்து குக்கர் தம் விட்டதுக்கப்புறமா இதை திறந்து கரண்டியால் நல்லா மசிச்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம வந்து பைத்தம்பருப்பை வேக வச்சதுக்கப்புறமா டேரெக்டாக அப்படியே நம்ம வெள்ளத்தில் போடும்போது பார்த்திங்கன்னா பைத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால கரண்டியால் நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பைத்தம்பருப்பு வந்து வெள்ளத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கொதிச்சுட்டு இருக்கிற இந்த வெள்ளத்தில் வந்து நம்ம பைத்தம்பருப்பு வந்து போட்டுக்கலாம். பைத்தம்பருப்பு போட்டதுக்கப்புறமா வந்து இதை கலரி விட்டுக்கலாம். நம்ம வந்து பருப்பை வறுத்துட்டு போட்டிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து கட்டி கட்டியே ஆகாது. பைத்தம்பருப்பு வெள்ளத்தோட டக்குன்னு வந்து உடனே ஒன்று சேர்ந்துடும். இப்போ வெல்லமும் பைத்தம்பருப்பும் நல்லா கலந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த வெள்ளத்தோட பச்சை வாசனை இந்த பைத்தம்பருப்போடது இதெல்லாம் வாசனை போக கொதிக்கணும். அதனால தான் நான் வந்து தேங்காய் பால் 2 பாலாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதனால் முதல் பாலை கடைசியாக சேர்க்க போகிறேன். இப்போ 2வது பால் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதை தான் வந்து இப்போ விட்டுக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து பவுடர் யூஸ் பண்ணுற மாதிரி தேங்காய் பால் பவுடர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கடைசியாக நீங்கள் வந்து பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது அந்த பைத்தம்பருப்பு வெல்லம் கொதிக்கும் போது 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2வது பால் சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். பாயசம் வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்செடுத்து இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம முதல் பால் 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுட்டுருக்கோம். அதை வந்து சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு கொதிக்கணுங்கிறது கிடையாது. ஒரு 2 நிமிஷத்தில் வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பைத்தம்பருப்பு பாயசத்தில் வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்து பண்ணிருக்கிறதுனால அதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச்சாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட பால் பாயசம் குடிக்கிற வெல்லம் போட்டு பால் பாயசம் குடிக்கிற டேஸ்ட்டில் தான் இருக்கும். கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி பருப்பு, ஏலக்காய், திராட்சை, இந்த தேங்காய் பால் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இதை வந்து கலந்து விட்டுக்க போகிறோம். நெய் விடுறதுனால பார்த்திங்கன்னா இந்த பாயசத்தோட வாசனை வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான வந்து பாயசம் ரெடி ஆகிடுது. பாயசம் இந்த பதத்துக்கு இருக்கும்போது நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. டைம் ஆக பைத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் கெட்டியாகிடும். ஸோ ரொம்பவே சூப்பரான பாயசம் வந்து ரெடி ஆகிடுது. நல்லா கிறிஸ்பியாக உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக மெதுவடை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த மெதுவடைக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்சிலே மாவு அரைச்சி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக A to Z டிப்ஸோடு நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக புரியும். இப்போ மெதுவடை பண்ணுறதுக்காக 1 டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுத்தம்பருப்பு வந்து எடுத்துட்டுருக்கேன். ஸோ நீங்கள் எந்த உளுத்தம்பருப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் புது உளுத்தம்பருப்பாக இருக்கணும். ரொம்ப பழைய உளுத்தம்பருப்பு எடுத்துட்டோம் அப்படின்னா வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக வராது. ஸோ இப்போ இந்த உளுத்தம்பருப்பை வந்து இந்த பேசனில் வந்து போட்டுக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்துட்டுருக்கேன். இந்த பச்சரிசி சேர்த்து நம்ம வடை தட்டும் போது வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் 2 தடவை களைஞ்சா போகிறோம். ரொம்ப நாளை களைய வேண்டாம். 2 தடவை களைஞ்சிட்டு தண்ணி விட்டு ஊற வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இது மாதிரி இந்த நுரை வந்து பார்த்திங்கன்னா இந்த உளுத்தம்பருப்பு மேலே இருக்கணும். அப்போ தான் உளுத்தம்பருப்பு அந்த வடை வந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். ரொம்ப நாளை களைஞ்சிட்டோம் அப்படின்னா உளுத்தம்பருப்பில் இருக்கக்கூடிய அந்த பிசுபிசுப்பு தன்மை எல்லாமே போயிடும். இப்போ உளுத்தம்பருப்பை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த அளவுக்கு ஊறி இருக்குது.
ஒரு 1.5 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் ஒரு 1/2 மணி நேரமாக. இந்த சில்னஸோடு நம்ம வந்து மாவு அரைக்கும் போது நல்ல கிறிஸ்பியாக வரும். அதுக்காக தான் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது. இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு டம்ளரில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வடைக்கு அரைச்சிக்கலாம். இந்த தண்ணி விட்டே நம்ம வந்து வடைக்கு அரைச்சிக்கலாம். ஸோ அதனால தான் நான் வந்து டம்ளரில் எடுத்துகிட்டு இருக்கேன். அடுத்து மாவு அரைக்கிறதுக்காக மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா, காரத்துக்காக ஒரு 3 மிளகா வத்தல் சேர்த்துட்டுருக்கேன். இது கூடவே ஒரு சின்ன கட்டி அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு உளுத்தம்பருப்பு அப்படிங்கிறதுனால ஒரே ஈடாக வந்து போட்டு அரைச்சிக்க போகிறேன். இதே நீங்கள் வந்து நிறையா போட்டுக்கிற மாதிரி இருந்தது, நிறைய உளுத்தம்பருப்பு ஊற வச்சேல் அப்படின்னா 2 தடவையாவோ 3 தடவையோ நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இது பெரிய ஜார் அப்படிங்கிறதுனால ஒரே தடவையாக நான் வந்து சேர்த்துட்டுருக்கேன். இப்போ இதை லைட்டாக வந்து பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற இந்த மிக்ஸி ஜாராக இருக்கட்டும், மிக்ஸியாக இருக்கட்டும் சூடாகக்கூடாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி தான் நம்ம வந்து எடுக்கணும். இப்போ இதில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரேடியாக நம்ம வந்து தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கொடக்கொடன்னு ஆகிடும், நீர்க்கான மாதிரி ஆகிடும், வடை வந்து தட்டவே வராது, எண்ணெயும் வந்து ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணும். நம்ம எதுக்காக ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் வந்து மாறாமல் இருக்கணும். ஸோ அதுக்காக தான், இந்த ஹீட் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் உளுத்தம்பருப்பை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அரைக்கிறோம். இப்படி அரைக்கும் போது அந்த உளுத்தம்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளஃபியாக வரும். ஸோ ஓரளவுக்கு நல்லா வந்து அரைச்சாச்சு. இந்த பதத்துக்கு வந்து அரைச்சிருக்கும். இதில் வடைக்கு தேவையான அளவை உப்பு சேர்த்துட்டுருக்கேன். இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிச்சுட்டு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ரொம்ப நாள் அரைக்க வேண்டாம், மாவு வந்து நீத்து போயிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு அரிசிலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா ஃப்ளஃபியாக வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துட்டாச்சு. இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும். இதை வந்து நம்ம ஒரு பேசனுக்கு மாற்றிக்கலாம். இப்போது வடை மாவு சூப்பராக அரைச்சி எடுத்துட்டாச்சு. இதை வந்து ஒரு விஸ்கோ இல்லைனா கையாலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் நல்லா இது மாதிரி பீட் பண்ணும்போது மாவு வந்து நல்ல ஃப்ளஃபியாக வரும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஏர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவுக்குள்ளே போகும்போது வடை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாக. ரொம்ப நாள் வரையும் அந்த கரகரப்பு தன்மை மாறாமையே இருக்கும். நான் வந்து இப்போ ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா இது மாதிரி பீட் பண்ணி எடுத்துட்டேன். மாவு வந்து நல்லா ஃப்ளஃபியாக எடுத்து இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தூவிட்டு நல்லா வந்து இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ மாவை வந்து கையால் கலக்கும் போதே உங்களுக்கு வந்து தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக சாஃப்டாக இருக்குது மாவு அப்படிங்கிறது. இது மாதிரி நீங்கள் கையாலேயோ இல்லை விஸ்காலேயோ பீட் பண்ணும்போது தான் மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு வடை தட்டும்போது. அதே மாதிரி கையிலையும் ஒட்டாமல் இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு வடை சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு நடுப்புற ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுட்டு அப்படியே எண்ணெயில் போடும்போது ஈஸியாக இருக்கும். மாவு ஒட்டவே ஒட்டாது. அதே மாதிரி நீங்கள் குணுக்காவும் சின்ன சின்னதாக இது மாதிரி கூட போட்டுக்கலாம். மாவு பதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணியில் எடுத்து போடும்போது இது மாதிரி மிதந்து வரணும். இப்போது எண்ணெயும் வந்து நல்லா காஞ்செடுத்து இப்போ நம்ம ஒரு வடையாக வந்து தட்டி போட்டுக்கலாம். ஸோ சின்ன சின்ன டிப்ஸ் தான். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணும்போது வடை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். மெது வடை நமக்கு வந்து சரியாகவே வராதோ இல்லை மிக்சியில் அரைக்க முடியாதோ நீங்கள் வந்து நினைக்கவே வேண்டாம். 1 டம்ளர் உளுத்தம்பருப்புக்கெலாம் நம்ம வந்து கிரைண்டர் எடுத்து போட்டு அரைச்சி பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஈஸியான மெத்தடில் வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்சிலே சூப்பராக அரைச்சி விடலாம். அதே மாதிரி இதில் உங்களுக்கு கேபேஜாக இருக்கட்டும் இல்லை வெங்காயம் எது வேணுமோ நீங்கள் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எதுவுமே சேர்க்கல, வெறுமனே தான் வந்து பண்ணியிருக்கேன். நல்ல கிறிஸ்பியாக உங்களுக்கு வந்து நல்ல அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை அதுக்கப்புறம் பெருங்காயத்தை வந்து முழுசாக அது மாதிரி கட்டியாக போட்டு அரைச்சிருக்கோம். அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வச்சுருக்கிற எண்ணெய்க்கு வந்து எந்த அளவுக்கு வடை தேவையோ அந்த அளவுக்கு வந்து தட்டி போட்டுக்கலாம். வடையோட அந்த எண்ணெய் ஸ்டீம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் அதை வந்து கேஸை ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வடை தட்டி போடணும். இல்லைனா ஒரு வடை சீக்கிரம் கருகி போயிடும், ஒரு வடை வந்து வேகாமல் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து ஒரே ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கணும். இப்போது அரை வேக்காடு அளவுக்கு வடை வந்து வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துட்டு திருப்பி எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நாள் வரையும் வடையும் கிறிஸ்பியாக இருக்கும். அதே சமயத்தில் வடையும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்து வந்துடும். ஸோ இந்த டிப் வந்து நம்மளோட சேனலில் நிறைய தடவை போஸ்ட் பண்ணியிருக்கோம். வடை வந்து அரை வேக்காடு எடுத்து வச்சுட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் திருப்பி போடுறது. ஸோ இது மாதிரி போடும்போது உங்களுக்கு வடை வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ எண்ணெய் வந்து திருப்பியும் சூடாக எடுத்து இப்போ நம்ம அரை வேக்காடு பொரிச்சு வச்சு அந்த வடை எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம போட்டு எடுக்கும்போது நிறையா லார்ஜ் குவான்டிட்டியில் வடை தட்டும்போது உங்களுக்கு சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா வடை தட்டி எடுத்துடலாம். அதே மாதிரி அந்த கலரும் வந்து கோல்டன் கலரில் ரொம்ப சூப்பராக இருக்கும். வடைக்கு உப்பு போடும்போது மட்டும் நீங்கள் வந்து பார்த்து போட்டுக்கணும். ஸோ வடைக்கெலாம் வந்து ரொம்ப உப்பு தாங்காது, அதனால நீங்கள் பார்த்து அளவோடு வந்து போட்டுக்கோங்க. கல் உப்பு திட்டம் தெரியல அப்படின்னா மாவு அரைச்சிட்டு சால்ட் உப்பு கூட நீங்கள் வந்து போட்டு கலந்துக்கலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் வடை வந்து நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுது. திருப்பியும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கேஸை சிம் பண்ணிவிட்டு அடுத்த பேட்ச் வடை வந்து தட்டிக்கலாம். இது மாதிரி நம்ம வந்து தட்டி போடும்போது வடை வந்து ஒத்தாப்பில் இருக்கும். மாவு எடுக்கும்போது நடுப்புற எடுக்காமல் இது மாதிரி சைட்லேருந்து எடுத்து போடும்போதும் நம்ம கை சூடு பட வந்து பார்த்திங்கன்னா மாவும் ஒரு மாதிரி மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் ஒரு ஓரமாக எடுத்து நம்ம போடும்போது வடை தட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மாவும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் உருகின மாதிரி ஆகாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி பண்ணும்போது எவ்வளோ வடையாக இருந்தாலுமே தாராளமாக மிக்சிலே நம்ம வந்து அரைச்சிடலாம். நான் வந்து ஒரு படி அது மாதிரிலாம் வடைக்கு போட்டால் மட்டும்தான் கிரைண்டர் எடுத்து அரைப்பேன். இல்லை அப்படின்னா மிக்சிலேயே நம்ம வந்து அரைச்சிடலாம். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தாராளமாக வடை வந்து பார்த்திங்கன்னா நான் மிக்சிலே தான் அரைச்சி பண்ணுவேன். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிக்சி ஜார் அலம்புறது ரொம்ப ஈஸி. இதே கிரைண்டர் அலம்புறது அப்படிங்கிறச்ச நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம தட்டின வடை ஒன்றே ஒன்று எடுத்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிற பாருங்கள். எண்ணெயே குடிக்காமல் நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக வந்து நம்மளோட வடை வந்து ரெடியாக எடுத்து உள்ளுக்குள்ளே இந்த வடையை வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்கும். வடையை நீங்கள் வந்து உடச்சி பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் மேலே நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பச்சரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரையணும். நீங்கள் உளுத்தம்பருப்போடு சேர்த்து ஊற வச்சா மட்டும்தான் அது வந்து நல்லா அரைப்படும். இன்கேஸ் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். வடை மாவு அரைச்சிட்டு அதுக்குன்னு ரொம்ப நிறையா போடக்கூடாது. நம்ம எடுத்துக்கக்கூடிய உளுந்துக்கு தகுந்த அளவுக்கு தான் நீங்கள் வந்து சேர்த்துக்கணும். இது மாதிரி செய்யும்போது வடை வந்து ரொம்ப நாள் வரையும் நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மிக்சிலே வடைக்கு வந்து மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ நான் சொல்லிக் கொடுத்த இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பண்ணும்போது வடை வந்து பார்த்திங்கன்னா 100% உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த மெதுவடை ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். பிள்ளையார் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபிஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நெய்யில் பொரிச்சு எடுக்கக்கூடிய அந்த கொழுக்கட்டையும் அதுக்கப்புறம் நெய் அப்பமும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த நெய்யில் பொரிச்சு எடுக்கக்கூடிய இந்த கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா பூர்ண வெளியில் வராமல் நல்லா கிறிஸ்பியாக பார்க்குறதுக்கே நல்லா அந்த கோல்டன் கலரில் சூப்பராக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம். அடுத்து இந்த நெய் அப்பமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கக்கூடிய அந்த நெய் அப்பமும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். முதல்ல நெய்யில் பொரிச்சு எடுக்கக்கூடிய அந்த கொழுக்கட்டைக்காக ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்துட்டுருக்கேன். ஸோ ஒரு தேங்காய் உடச்சி அதில் பாதி தேங்காய் வந்து எடுத்துட்டுருக்கேன். இதை வந்து துருவிட்டு பார்க்கலாம். அடுத்து இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 2-3 ஏலக்காவும் சேர்த்து நான் பொடி பண்ணி எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் பூர்ணம் பண்ணும்போது இது மாதிரி பொடி பண்ணி எடுத்து பண்ணோம் அப்படின்னா அந்த தேங்காயோட அந்த இதெல்லாம் வந்து தெரியாமல் இருக்கும். பூர்ணமும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து கடாயில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சிக்க போகிறோம். நம்ம எடுத்துட்ட அந்த தேங்காய் துருவல் வந்து இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு தாராளமாக இருந்தது. அதனால் நான் வந்து 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வரணும். இதுக்கு வந்து பாகுபதெல்லாம் எதுவும் கிடையாது. வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிடுது அப்படின்னாலே போகும். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுட்டுருக்கிற அந்த தேங்காய் துருவல் வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இது மாதிரி பொடி பண்ணி தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிறதுனால அதில் ஏதாவது எடப்பு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து பொடி ஆகிடும். ஸோ அந்த கொழுக்கட்டையிலேருந்து வெளியில் வராமல் இருக்கும் பூர்ணம். அதுக்காக தான் நம்ம வந்து பொடி பண்ணுறோம். அதே மாதிரி உருட்டி நம்ம வந்து தேங்காய் பூர்ணத்தை வந்து உருட்டி வைக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து சௌரியமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து அப்படி பண்ணுறோம். இப்போது தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை கலந்து விட்டுக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் கூட அந்த வெல்லத்தோட அந்த தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா வந்து நீங்கள் பூர்ணத்தை கலரி எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து உருட்டுறதுக்கும் வரும். இது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக நான் வந்து நெய் சேர்த்துட்டுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. நம்ம பூர்ணத்தில் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்தோம் அப்படின்னா அதோட வாசனையும் நல்லாயிருக்கும். பூர்ணமும் கையில் ஒட்டாமல் வரும் நம்ம உருட்டி வச்சாலும். ஸோ நம்ம கொழுக்கட்டை சாப்பிடும்போது அந்த நெய் வாசனையோடு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற அந்த தண்ணி போகிற அளவுக்கு வந்து நல்லா ட்ரையாக இது வந்து வதக்கிக்கலாம். இப்போ பூர்ணம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுது. கடாயிலையும் ஒட்டலை, நல்லா பூர்ணம் வந்து ரெடி ஆகிடுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு தடவை கலரி விட்டுட்டு கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதை உடனே நீங்கள் வந்து ஒரு பேசனுக்கு மாற்றிட்டோம். கடாயிலே அப்படியே வச்சுக்கக்கூடாது, அப்படி இருந்தால் முருகி போயிடும். அடுத்து கொழுக்கட்டைக்கு வந்து மேல் மாவு பிசைய போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா, 1 கப் அளவுக்கு மைதா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எந்த பாத்திரத்தால் தேங்காய் அளந்தமோ அதே பாத்திரத்தால் அந்த கப்பால் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துட்டுருக்கேன். இப்போ இந்த ரவா, உப்பு, மைதா 3த்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கையால் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்க போகிறோம். நான் வந்து இதில் நெய்யோ எண்ணெய் எதுவுமே வந்து ஆட் பண்ணலை. ஸோ நீங்கள் நெய்யில் பொரிக்கிற அந்த கொழுக்கட்டைக்கு அதெல்லாம் எதுவும் ஆட் பண்ணோங்கிறது கிடையாது. நம்ம ரவா சேர்த்துருக்கிறதுனாலே கொழுக்கட்டை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கணும். ரொம்ப லூஸாக இருந்தது அப்படின்னா கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா சவுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும்.
நல்லா டைட்டாக பிசைஞ்சனா தான் கொழுக்கட்டை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா கரகரன்றதுக்காக தான் நம்ம வந்து ரவா போட்டிருக்கோம், அதுவே போகிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மைதா மாவு சேர்த்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கொழுக்கட்டையோட அந்த கலரும் சேஞ்ச் ஆகாது, கொழுக்கட்டையும் வந்து நல்லா இருக்கும். ஸோ நான் சொல்கிறேன், இதில் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பண்ணும்போது ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பூர்ண கொழுக்கட்டை, நம்ம நெய்யில் பொரிக்கிற கொழுக்கட்டை வந்து பூர்ணம் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நான் வந்து சொல்கிறேன். இப்போ கையாலேயே வந்து நல்லா அழுத்தி பிசைஞ்சாச்சு நம்ம இந்த மாவை. ஸோ இப்படி நல்லா ஒரு தடவை கையால் அழுத்தி பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து இந்த மாவை ஊற வச்சுக்கலாம். ரொம்ப நாளி ஊறணுங்கிறது கிடையாது, ஒரு 5-10 நிமிஷம் அந்த ரவா ஊற அளவுக்கு ஊறினா போகிறோம். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பூர்ணத்தெல்லாம் உருட்டி எடுத்து வச்சுட்டாச்சு. ஸோ உங்களுக்கு எந்த சைஸில் கொழுக்கட்டை வேணுமோ அது மாதிரி வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பூர்ணத்தை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ இது மாதிரி கையால் உருட்டினோம் அப்படின்னா உருட்ட வந்துடும். நம்ம பூர்ணத்துக்கு பண்ணும்போது தேங்காய் இது மாதிரி பொடி பண்ணி சேர்த்துனா தான் உங்களுக்கு அழகாக இருக்கும், இது மாதிரி உருட்டுறதுக்கும் நல்லா வரும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா பூர்ணத்தையும் உருட்டிட்டு பார்க்கலாம். அடுத்து இப்போ நம்ம கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற இந்த மாவை வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கல்லில் வச்சு நல்லா வந்து ஒரு தடவை பிசைஞ்சிக்கலாம் நம்ம. ஸோ அழுத்தி பிசைஞ்சுன்ட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொழுக்கட்டை பண்ண போகிறோம். நான் வந்து கொஞ்சம் தொட்டு சப்பாத்தி இடுறதுக்காக கொஞ்சமாக மைதா மாவு வச்சுட்டுருக்கேன். ரவா சேர்த்துருக்கிறதுனால நல்லா அழுத்தி நீங்கள் பிசையணும், இல்லைனா ஒரு பக்கம் வந்து அப்படியே பொறன்னு தெரிகிற மாதிரி இருக்கும் ரவா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து மாவு எடுத்துட்டுருக்கேன், அதை வந்து நல்லா கையால் வந்து தேய்ச்சி தரைச்சி பிசைஞ்சிக்க போகிறேன். ஸோ மைதா மாவு அப்படிங்கிறதுனால நீங்கள் இழுப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவும் வந்து நல்லா பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா நல்லா வரும் உங்களுக்கு. இப்போ இது மாதிரி நல்லா தேய்ச்சி பிசைஞ்சிட்டு உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அது மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ சின்ன சின்னதாக அது மாதிரி நீங்கள் கிள்ளி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு வந்து சௌரியமாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு இதில் 2 மெத்தட் வந்து செஞ்சு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வந்து கொழுக்கட்டை வேணுமோ அது மாதிரி சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ இது வந்து கையால் நல்லா தேய்ச்சி உருட்டி வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா டக்கு நமக்கு வந்து இடுறதுக்கு சௌரியமாக இருக்கும். இப்போ கையால் வந்து நல்லா ரோல் பண்ணி இதை வந்து அந்த மைதா மாவு பக்கத்துலேயே வந்து வச்சுக்கலாம். ரொம்ப நீங்கள் வந்து மாவு தொட்டுக்கணுங்கிறது கிடையாது, லைட்டாக நீங்கள் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தொட்டுண்டா போகிறோம், எண்ணெய்லாம் எதுவும் தொட்டுக்கணுங்கிறது கிடையாது. ஸோ கொஞ்சமாக வந்து மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு இதை வந்து சப்பாத்தி குழவி வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த சப்பாத்தி தேய்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப தடியாக இருந்துருது அப்படின்னா நம்ம பூர்ணம் வச்சதுக்கப்புறமும் மேலே கொழுக்கட்டை வந்து ஒரு மாதிரி கடக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு சாப்பிடும்போதே ஒரு மாதிரி கடித்து சாப்பிடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப மெல்லிசாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பூர்ணம் வந்து வெளியில் வந்துடும். ஸோ இந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் இட்டுட்டீங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிற பூர்ணத்தை நடுப்புற வச்சுட்டு கொஞ்சமாக ஜலத்தை தொட்டு இந்த சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஈரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொழுக்கட்டையை வந்து மூடினோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மைதா மாவு வந்து எல்லாத்தோட சேர்ந்து கேப்பே தெரியாமல் நல்லா ஒட்டின்றோம். ஸோ காயாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இது மாதிரி பண்ணுறோம். இப்போ கொஞ்சம் கூட கேப்பே தெரியாமல் அழகாக இது மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போது நம்மளோட கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாக எடுத்து நீங்கள் நெய்யில் பொரிக்கிற கொழுக்கட்டை வந்து ஹோமத்துக்கு கணபதி ஹோமத்துக்குலாம் 108 1008 எவ்வளோ பண்ணினாலுமே இந்த மெத்தடில் பண்ணால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சின்ன சின்னதாக இது மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாலே டக்கு நமக்கு வந்து இடுறதுக்கு சௌரியமாக இருக்கும். மோஸ்ட்லி கொழுக்கட்டையோட அந்த சைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைஸாக தான் இருக்கும், பூர்ணம் ஒரே மாதிரி உருட்டி வச்சுட்டோம் அப்படின்னா. இப்போது கொழுக்கட்டைக்கு வந்து இந்த மேல் மாவு தேய்ச்சாச்சு, இந்த தடிக்கு இருந்ததுன்னா சரியாக இருக்கும். இப்போ நடுப்புற வந்து பார்த்திங்கன்னா இந்த கொழுக்கட்டையோட பூர்ணத்தை வச்சுட்டு இந்த மாவோட ஓரத்தில் வந்து லைட்டாக வந்து ஈரம் பண்ணிட்டு நம்ம ஒட்டினோம் அப்படின்னா கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக செட் ஆகிடும். உங்களுக்கு வந்து பூர்ணம் வெளியிலேயே வராது. ஸோ அதனால் அதுக்காக தான் நம்ம வந்து இப்படி பண்ணுறது. இதே உங்களுக்கு வந்து மாவு கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இது மாதிரி மடிக்கி இப்படி விட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த கொழுக்கட்டையோட ஷேப்பும் வந்து அழகாக இருக்கும். இப்போ கடைசியாக இந்த ஜாயிண்ட்டை எல்லாத்தையும் வந்து ஒன்றா வச்சுட்டு இது மாதிரி கொழுக்கட்டை நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்மளோட கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தட் ரெடியாக எடுத்து அடுத்து ரெண்டாவது மெத்தடுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு நான் வந்து மாவு எடுத்துன்ட்டு மைதா மாவில் நல்லா டஸ்டிங் பண்ணிவிட்டு இதை வந்து சப்பாத்தி மாதிரி இட்டுக்க போகிறோம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப மெல்லிசாவும் வேண்டாம், ரொம்ப தடியாகவும் வேண்டாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி மீடியமான சைஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்பாத்தி வந்து இட்டுக்கலாம். மைதா மாவு அப்படிங்கிறதுனால டக்குன்னு நீங்கள் வந்து தொட்டு இடும்போதே உங்களுக்கு வந்து நல்லா இடம் வந்துடும். ஸோ இது வந்து கொஞ்சம் நீங்கள் ஒரு 4-5 பேர் உங்களுக்கு வந்து ஹெல்ப்புக்கு யாராவது இருக்கா அப்படின்னா நீங்கள் யாராவது ஒருத்தர் வந்து இது மாதிரி இட்டு கொடுத்துட்டு
அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து பூர்ணம் வச்சு கொழக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுறதுக்கு வந்து சரியாக இருக்கும். ஸோ 2 பேர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து 2-3 பேர் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணுவேன் நான். இப்போது எந்த சைஸ்க்கு உங்களுக்கு வந்து சப்பாத்தி வேணுமோ அது மாதிரி ரொம்ப தடியாக இல்லாமல் மெல்லிசா ஒத்தாப்பில் வந்து இட்டுக்கோங்க. ஒரு சைடு வந்து தடியாக இருந்தது அப்படின்னா கொழக்கட்டை வந்து கடக்காயிடும். இப்போது சப்பாத்தி மாதிரி நம்ம வந்து எடுத்துட்டாச்சு. அடுத்து நம்ம ஃபில்டரோட மூடி இருக்கு இல்லையா, ஸோ இந்த மூடி தான் வந்து எடுத்துட்டுருக்கு. இது வந்து ஷார்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை வச்சு நீங்கள் வந்து அப்படியே ரவுண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி பெரிய சப்பாத்தியாக இட்டுட்டு உங்களுக்கு வந்து எத்தனை ரவுண்டு வருதோ அது மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா சௌரியமாக இருக்கும். ஃபில்டர் மூடி தான் வேணுங்கிறது கிடையாது. உங்கள்கிட்ட ஷார்ப்பாக இது மாதிரி எந்த மூடி இருக்கோ அது மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரவுண்டெல்லாம் தனியாக வந்துடும், எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த மாவும் தனியாக வந்துடும். இதை வந்து நீங்கள் அடுத்த சப்பாத்தி இடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது மாதிரி கட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து கொழக்கட்டை பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும், இன்னொருத்தர் வந்து இட்டு கொடுக்கறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு மெத்தடு தான். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மேல் மாவில் நடுப்புற நம்ம பூரணத்தை வச்சு அதே மாதிரி கொஞ்சமாக லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டு சைடெல்லாம் வந்து லைட்டாக ஈரம் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணினோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதே 2 மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 2மே வந்து சூப்பரான ஒரு மெத்தட் தான். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா கொழக்கட்டையும் வந்து பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கொழக்கட்டை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். கொழக்கட்டை நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது காஞ்சி போய்டும் மைதா மாவு. ஸோ அது காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஈர துணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா புழிஞ்சிட்டு காட்டன் கிளாத் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். அது வந்து இது மாதிரி கொழக்கட்டை மேலே மூடிட்டோம் அப்படின்னா காயாமல் இருக்கும். நீங்கள் கொழக்கட்டை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே வைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். கொழக்கட்டை காயாமல் நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தடு. துணியில் வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, நல்லா ஒட்டை புழிஞ்சிட்டு தான் எடுத்துக்கணும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து கொழக்கட்டை பொரிச்சு எடுக்கிறதுக்காக நெய் வச்சுருக்கேன். நெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு கொழக்கட்டையாக வந்து நம்ம நெய்யில் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து நெய்லையும் பொரிச்சு எடுக்கலாம், எண்ணெயிலையும் பொரிச்சு எடுக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதில் வந்து நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம். பொதுவாக நெய்யில் தான் வந்து இந்த கொழக்கட்டை வந்து பொரிச்சு எடுப்பேன். ஸோ உங்களோட இஷ்டம் தான், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் வந்து நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எண்ணெயில் போட்ட உடனே கரண்டி போடக்கூடாது. நம்ம பூரி எப்படி பொரிப்போமோ அதே மாதிரி மேலே வந்து எண்ணெய் இது மாதிரி எண்ணெயும் நெய்யும் நம்ம என்ன வச்சுருக்கோமோ அதை வந்து மேலே இப்படி விட்டோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சு வந்துடும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பெரட்டி விடணும். நம்ம கொழக்கட்டையை போட்ட உடனே நம்ம கரண்டியை வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து கொழக்கட்டை பிரேக் ஆகி உள்ளுக்குள்ளே இருக்கிற பூர்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ரொம்ப ஹையில் வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு கொழக்கட்டை வந்து தீஞ்சு போயிடும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வந்து கொழக்கட்டையை பொரிச்சு எடுக்கணும். இப்போ கொழக்கட்டை வந்து நல்லா கோல்டன் கலர் வரணும். ஸோ 2 பக்கமும் வந்து நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து நெய்லேருந்து எடுக்கணும். ஸோ இது வேகிறதுக்கான அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். மைதா மாவு அப்படிங்கிறதுனால டக்குன்னு வந்து உங்களுக்கு வெந்து போயிடும். ஸோ சூப்பராக நம்மளோட கொழக்கட்டை வந்து ரெடியாக எடுத்து அடுத்த பேட்சும் இதே மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் வந்து நெய் எந்த அளவுக்கு வச்சுட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கொழக்கட்டை போடணும். நெய் கொஞ்சமாக வச்சுட்டு கொழக்கட்டை நிறையா போட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் வேகும், ஒரு பக்கம் வேகாது. ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். நான் வச்சுட்டுருக்கிற அந்த நெய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 கொழக்கட்டை போடுறேன். ஏன்னா நமக்கு வந்து பெரட்டி விட்டு கொழக்கட்டை வேகிறதுக்கான அந்த ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறதுனால. கொழக்கட்டை வந்து காயாமல் இதில் இருக்கிற பூர்ணம் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு நான் சொன்ன இந்த துணியை மூடி வைக்கிற அந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒரு கொழக்கட்டை கூட உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது. இந்த நெய் ஃபுல்லாக வந்து அந்த பூர்ணமாகிடும் ஒரு சில நேரம் அது விரிஞ்சு வெளியில் வந்து. ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஆகவே ஆகாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் சொல்லியிருந்த இந்த எல்லா டிப்ஸுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பொதுவாக கணபதி ஹோமத்துக்கு 108 கொழக்கட்டைலாம் பண்ணும்போது நான் இப்படி தான் பண்ணுவேன். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இது. இப்போ கொழக்கட்டை வந்து நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் இது வந்து நெய்லேருந்து வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக நம்மளோட நெய்யில் பொரிச்சு எடுக்கக்கூடிய அந்த கொழக்கட்டை வந்து ரெடியாக எடுத்து. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு இந்த நெய்யில் பொரிச்சு எடுக்கக்கூடிய அந்த கொழக்கட்டையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நெய்யப்பம் பண்ண போகிறோம். அதுக்காக 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ இந்த அரிசியை வந்து நல்லா 2-3 தடவை களைஞ்சிட்டு 2 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். நான் வந்து பச்சரிசி தான் எடுத்துட்டுருக்கேன். நார்மலாக நம்ம சமைக்கிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த அரிசி தான் வந்து எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த அரிசி வந்து நல்லா 2-3 தடவை களைஞ்சிட்டு நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ அரிசி வந்து நல்லா களைஞ்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த அரிசி வந்து நல்லா ஒரு 2 மணி நேரம் தாராளமாக ஊறட்டும். ஊறினா தான் நமக்கு வந்து அரைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். இப்போ அரிசி வந்து நல்லா 2 மணி நேரம் ஊற எடுத்து அதுக்கு வந்து பாகு வச்சுக்க போகிறோம். நான் வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்துட்டுருக்கேன். அதுக்காக 3/4 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த வெல்லத்தை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அடுத்து வெல்லம் கரையிறதுக்காக இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நல்லா கெட்டியாக கொதிக்க ஆரம்பிக்கிறது இல்லையா, அந்த பதத்துக்கு வந்து இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே
நம்ம வந்து ஊற வச்சிருந்த அரிசி வந்து நல்லா 2 மணி நேரம் தாராளமாக ஊறிடுத்து. இதை வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச அரிசி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் இது மாதிரி கையில் வடிகட்டி போட்டுக்கலாம். ஸோ கையாலேயே இது மாதிரி நீங்கள் அரிசியை புழிஞ்சிட்டு போட்டுட்டாலே போகிறோம். வடிகட்டியில் போட்டு ஃபுல்லாக ஒட்டை வடிகட்டணுங்கிறது கிடையாது. லைட்டாக அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி இருந்தால் போதும். இப்போ அரிசி எல்லாத்தையும் சேர்த்துண்டாச்சு. இதில் ஒரு 3-4 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் முதல்ல. இப்போ அரிசி வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் வந்து 2 வாழைப்பழம் வந்து போட்டுக்க போகிறோம். ஸோ உங்ககிட்ட எந்த வாழைப்பழம் இருக்கோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து நல்லா நைஸாக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அரிசி வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டாச்சு. இதில் வந்து வெல்லம் போட்டு அரைச்சோம் அப்படின்னா ஒரு சில நேரம் வந்து மிக்ஸி உங்களுக்கு வந்து ரிப்பேர் ஆகிடும். அதுக்காக தான் நான் அப்படி அரைக்கல. வெறும் அரிசி மட்டும் இது மாதிரி நீங்கள் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெல்லத்தை வந்து நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிக்ஸி ரிப்பேர் ஆகாது. இந்த அப்பமும் வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக தான். இப்போது வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு வந்து கொதிச்செடுத்து இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடாக இருக்கக்கூடிய அந்த பாகை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த அரிசி மாவில் வந்து விட்டுக்கலாம். அரிசி மாவில் விட்டுட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க. வச்சுருக்கிற அந்த பாகு ஃபுல்லாகவே ஒரேடியாக வந்து விட்டு கலக்கணுங்கிறது கிடையாது. ஒரு சில நேரம் வந்து நமக்கு நிறையா எடுத்து பாகு அப்படின்னா கஷ்டம். அதனால் கொஞ்சமாக விட்டுட்டு கலந்து பார்த்துட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது மாதிரி ப்ரௌன் கலராக இருக்கக்கூடிய வெல்லம் எடுத்துனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அப்பம் பார்க்குறதுக்கும் நல்லா ப்ரௌனாக சூப்பராக இருக்கும். இப்போது வெல்லம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நல்லா வந்து ஊறட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்தில் 2 மணி நேரம் நல்லா ஊறிடுத்து. அடுத்து ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காவை நல்லா பொடி பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காவை இது மாதிரி நெய்யில் நம்ம வறுத்து சேர்க்கும் போது அந்த அப்பத்தோட அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இது மாதிரி பல்லாக கட் பண்ணி போட்டால் வயசானவ யாராவது இருக்கா சாப்பிட முடியல அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக தேங்காய் வந்து அரிசி அரைக்கும் போது கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தேங்காவை நெய்யில் வந்து நல்லா வறுத்துக்க போகிறோம். தேங்காவோட அந்த வாசனை வர அளவுக்கு நெய்யில் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவு அரைச்சி வச்சுருக்கிற மாவு இருக்கு இல்லையா, ஸோ அதில் இந்த நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். மாவு வந்து 2 மணி நேரம் நல்லா ஊறினா தான் உங்களுக்கு வந்து அப்போ நல்லா சாஃப்டாக வரும். இப்போ தேங்காவை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் வந்து அப்படி உடனே பண்ணக்கூடிய அப்போ எங்களுக்கு வந்து டக்குன்னு தான் பண்ணணும், அரிசி ஊறத்துக்கான அந்த டைம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெல்லம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 5-10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இல்லை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா நீங்கள் வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா சோடா உப்பு சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வரும். நான் வந்து இன்றைக்கி சோடா உப்புலாம் எதுவும் சேர்க்கலை. இப்போ மாவு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அப்பம் குத்துற அந்த பேனில் வந்து பார்த்திங்கன்னா நெய் விட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து நெய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி விட்டுப்பா, இல்லை வெறும் நெய்யில் கூட பண்ணுவா. நான் வந்து நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி தான் விட்டுருக்கேன். பொதுவாக அப்பத்துக்கு வந்து நெய்யோ எண்ணெயோ எதுவாக இருந்தாலுமே தாராளமாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் சும்மா பேருக்கு தோசைக்கு விடுற மாதிரி கொஞ்சமாலாம் விட்டீங்க அப்படின்னா அது வந்து அப்பமே கிடையாது. இதுக்கெலாம் வந்து நிறைய நெய் சேர்த்து பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து நெய்யும் எண்ணெயுமா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். பொதுவாக அப்பத்தை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா நெய்யோ எண்ணெயோ எதுவாக இருந்தாலுமே தாராளமாக விட்டு நம்ம அப்பம் குத்தினா தான் உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நெய் வந்து சூடானதுக்கப்புறம் ஒரு சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி அளவுக்கு இந்த அப்பக்காரில் வந்து விட்டுக்கலாம். இந்த அப்பத்தோட அந்த பேன் வந்து எந்த சைஸில் உங்களுக்கு இருக்கோ அந்த சைஸில் நீங்கள் வந்து விட்டுண்டா சரியாக இருக்கும். நான் வந்து ஒரு மீடியமான சைஸில் தான் வந்து அப்பம் குத்துறேன். ஸோ இப்போ என்னோடய அப்பக்காரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 குழி இருக்குது. அதனால நான் வந்து இதை குத்தினது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை வந்து அப்பம் குத்தி எடுத்தேன். அதே மாதிரி இந்த நெய்யோட அந்த ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான இருக்கணும். நெய் வந்து கரெக்டான பதத்தில் சூடாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து சூப்பராக வரும். நெய் காயாமே நீங்கள் வந்து மாவை விட்டுட்டிங்க அப்படின்னா சரியாக வேகாது. ரொம்ப காஞ்செடுத்து அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கருகி போயிடும். ஸோ அதனால் அந்த கேஸ் அடுப்போட அந்த ஃப்ளேம் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ அப்போ வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை வந்து பிரட்டி விட்டுக்கலாம். ஸோ சாஃப்டாக இருந்தது, நிறைய நெய் இருந்தால் தான் அப்படியே நீங்கள் வந்து நீங்கள் அப்போ எடுக்கிறதுக்காக நீங்கள் எந்த ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்களோ அதை அப்படியே வச்ச உடனே டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து திரும்பின்றும். இதே நீங்கள் வந்து கொஞ்சமாக விட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டு திருப்புற மாதிரி இருக்கும். நான்ஸ்டிக் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப நெய்யோ எண்ணெயோ வந்து குடிக்காது. ஸோ பேக்கிங் சோடா நம்ம ஏதாவது சேர்த்தா தான் உங்களுக்கு வந்து தாராளமாக வந்து நெய் குடிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நான் எதுவும் சேர்க்காததுனாலேயே உங்களுக்கு வந்து நல்ல சாஃப்டாகவே இருக்குது. நெய்யும் வந்து ரொம்ப குடிக்கலை. இந்த அளவுக்கு நெய் வேகிற அளவுக்கு நீங்கள் வந்து நெய்யோ எண்ணெயோ விட்டால் தான் உங்களுக்கு வந்து அப்போ நல்லாயிருக்கும்.
அதே மாதிரி நம்ம எந்த சைட்லேருந்து மாவு விட்டுட்டு வரோமோ அந்த சைட்லேருந்து தான் திருப்பி பரட்டி விடணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈவனாக கலர் வந்து பார்த்திங்கன்னா வரும். இல்லைனா ஒரு பக்கம் வந்து ஒயிட்டாகவும் ஒரு பக்கம் வந்து ப்ரௌனாகவும் ஆகிடும். ஸோ 2 பக்கமும் வந்து என்னென்னா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நெய்லேருந்து வந்து எடுத்துக்கோங்க. அப்போ எடுக்கிறதுக்கு இது மாதிரி ஸ்டிக் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம், கத்தியோ ஸ்பூனோ யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் சேஃபாக பண்ணணும். டக்குன்னு திருப்பி நெய்லேயே விழுந்துருது அப்படின்னா மேலே வந்து எண்ணெய் தெளிச்சிடும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நெய்யை வந்து ஒட்ட வடிச்சிட்டு இதை வந்து எடுத்துக்கலாம். இப்போது 2 பக்கமும் நல்லா இது மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து நெய்லேருந்து எடுக்கணும். இல்லைனா ஒரு பக்கம் வெந்திருக்கும் ஒரு பக்கம் வேகாது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்கள் அப்பத்தை பொறுத்த வரையும் நீங்கள் அந்த வெல்லம் எடுத்துக்கக்கூடிய வெல்லம் வந்து நல்லா ப்ரௌனாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கலர் நல்லா சூப்பராக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் லைட் கலராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா பாகு வெல்லம்னு சொல்லிட்டு நீங்கள் கடையில் கேட்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். நிறைய பேர் வந்து நீங்கள் மண் இல்லாத வெல்லம் யூஸ் பண்ணுறீங்களே எப்படி வாங்குறீள் அப்படின்னு சொல்லி கேட்குறீள். கடையில் நீங்கள் கேட்கும் போதே கல் மண் இல்லாத நல்ல வெல்லமாக பாகு வெல்லமாக வந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கணும். இல்லைனா நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா கெமிக்கல் ஃப்ரீ வெல்லம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஜாகரி கேட்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போது அப்போ வந்து உங்களுக்கு நெய்யில் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடுது. இந்த டைமில் நம்ம வந்து நெய்லேருந்து ஒட்டை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம மீதி உள்ள அப்பம் எல்லாத்தையும் வந்து குத்திட்டு பார்க்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக நம்மளோட நெய்யப்பம் வந்து ரெடியாக எடுத்து நான் வந்து இதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒன்று எடுத்து காமிக்கிறேன். எந்த அளவுக்கு சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்பம் அப்படிங்கிறது வந்து பாருங்கள். ரொம்பவே சூடாக இருக்குது. இப்போ தான் டக்குன்னு எடுத்த உடனே காமிக்கிறதுனால இப்போ நான் வந்து இதுலேருந்து ஒன்று உடச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சொலையாக இருக்கும் அப்பம். ஸோ இது மாதிரி மாவு வந்து நல்லா ஊறினா தான் உங்களுக்கு வந்து அப்பம் நல்லா இருக்கும். தேங்காய் போட்டு அரைக்க வேண்டாம். நீங்கள் வந்து தேங்காய் பல் இப்படி போட்டுனாலே போதும் உங்களுக்கு. ரொம்பவே சூப்பராக நம்மளோட அப்பம் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக எடுத்து உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கனாலே தெரியும் அப்படியே சொலையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்பம். அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வெல்லம் கொஞ்சம் நிறையா நன்னா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அப்பம் நல்லா இருக்கும். இப்போ சூப்பராக நம்மளோட நெய்யப்பம் வந்து ரெடியாக எடுத்து இந்த அப்பத்தை அப்படியே நீங்கள் அமுக்கி பார்த்தீங்க அப்படின்னாலே அப்படியே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு அப்பம். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் வந்து பயன்படுத்தி அப்போ வந்து பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக நம்மளோட நெய்யப்பம் வந்து ரெடியாக எடுத்து ஸோ இந்த வருஷம் பிள்ளையார் சதுர்த்திக்கு நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி இந்த நெய்யில் பொரிச்சு எடுக்கக்கூடிய கொழுக்கட்டையும் நெய்யப்பமும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.